பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல கோமதியும் பாண்டியனும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சரவணுகிட்ட நீ என்னடா சொல்ல வர, என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இவ நம்மளை எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கா, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளவு பொய் சொல்லி வச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு நம்ம சரவண சொல்ல போறாப்புல. எல்லாத்தையும் சொல்லுடா, சொல்றேன் சொல்றேங்கிற, சொல்ல மாட்டேங்கிறியே சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே தங்கமயில் வேணாம் மாமா எதுவும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோபம் வருது. எடுத்த உடனே ஆமா உங்ககிட்டலாம் இவ என்ன படிச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் சொல்ல தெரியல. பக்கத்துல இருக்கிற அரசி தான் எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ எம்ஏ லிட்ரேச்சர்லாம் படிக்கவே இல்லை, இவ படிச்சதே வெறும் 12ஆம் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப என்னென்னலாம் கதை விட்டா. சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு, அது பண்ணிடுச்சு இது பண்ணிடுச்சு அப்படின்னு என்னென்னலாம் கதை விட்டா. ஸோ அதுக்கெல்லாம் பொய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேலை நல்ல வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இல்லையா. அவள் வேலைக்கெல்லாம் போகல, கொஞ்ச நாள் கோயிலில் அங்கே இங்கே உக்காந்துட்டு கடைசியில் நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் கடையில் தான் சப்ளையராக வேலை பார்த்தா. சரி பரவாயில்ல, நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவள் படித்தேன்னு சொன்ன காலேஜுக்கு அழைச்சிக்கிட்டு போனால் அங்கே அவள் படிக்கவே இல்லை. அப்போ தான் இவள் படிக்கவே இல்லை அப்படிங்கிற உண்மையே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் இது இப்போ இவளை பிடிக்காம தான் இவங்க அம்மா வீட்லேயே கொண்டு போய் விட்டேன். ஆனால் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு எல்லாம் பொய் சொல்லி நம்மளை ஏமாற்றி மறுபடியும் இங்கே வர்றதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி நம்ம எல்லா உணர்வுகளோடையும் விளையாண்டுருக்கா அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மயக்கமே வந்துடுச்சு. இவ்வளோ பொய் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கே நீங்கள் இப்படி மயங்கினா எப்படி, இன்னும் நிறைய உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தீபாவளிக்கு நீங்கள் வந்து எதர்ச்சியாக கேட்கும் பொழுது டக்குன்னு தங்கமயில் பதட்டமாகி அப்படியே கதையை மாற்றினாங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வயசு பிரச்சனையை சொல்கிறாப்புல. இவ மேலே சந்தேகப்பட்டு தான் ஆதார் கார்டு கேட்டேன், ஆனால் அந்த ஆதார் கார்டும் கொடுக்காம இவ என்னென்னலாம் சமாளிச்சா. உங்ககிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஆதார் கார்டும் கேட்டேன்ல, அப்போ கூட இவ ஆதார் கார்டு தரவே இல்லை. கடைசியில் இவங்க அப்பா கிட்ட போய் நான் ஒரு பொய் சொல்லி ஆதார் கார்டு வாங்கி பார்த்தா இவ என்னை விட 2 வயசு பெரியவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ உண்மையை நம்ம எல்லாத்துக்கிட்ட இருந்து மறைச்சி இவங்க என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இவகிட்ட பேசுவேன், இவகிட்ட பேசாமல் தள்ளி போனாலும் என்னை என்னமோ மிகப்பெரிய குற்றவாளி மாரி நான் என்னமோ இவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி உங்ககிட்டலாம் என்னைய தப்பாக ஆக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தங்கமயில் அங்கேருந்து நைஸாக நழுவி போயிட்டாங்க. ஸோ தங்கமயில் என்ன செய்ய போகிறாங்கன்னு அடுத்த வாரம் பார்த்தா தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.